வெல்கம் டு ஐ2 அன்மேட்ஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை மாணவர்களுக்குரிய 5 வினாக்களை நான் செய்து காட்டியிருக்கேன். 5 வினாக்களுக்குரிய தெளிவான விளக்கங்கள், 5 கடினமான வினாக்கள், வெவ்வேறு ஐடியாக்குள்ளால் செய்கிற வினாக்கள். வீடியோவை தெளிவாக இறுதி வரையில் பார்த்து வீடியோவோட சேர்ந்து நீங்களும் கேள்விகளை செய்து பார்த்துட்டு முழுமையான பயன்பெறுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிள்ளைகளோட முதலாவது வினாவை பார்த்தோம்னு சொன்னால், நம்ம கூடையொன்றில் சிவப்பு பச்சை நிறங்களை கொண்ட பந்துகள் உள்ளன. 2 வகையான பந்துகள் இருக்காம். இப்பந்துகளை சிறிது தூரத்தில் உள்ள இன்னொரு கூடைக்கு, ஒரு கூடையிலிருந்து சிறிது தூரத்தில் இன்னொரு கூடை ஒன்று இருக்கு. இப்போ அந்த கூடைக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா, இந்த பந்துகளை இடம் மாற்ற போகிறாங்களாம். ஒவ்வொரு பந்தையும் நீங்கள் இடம் மாற்றக்குள்ள 5 நிமிடங்கள் உங்களுக்கு தேவைப்படுது. ஒரு பந்து வச்சு போட்டு திரும்ப வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு 5 நிமிடங்கள் தேவைப்படுது. இன்னொரு தரவு சொல்கிறான், இதில் சிவப்பு பச்சை நிறங்கள் தந்திரிக்கம் தானே, 2 சிவப்பு நிற பந்தை இட்ட பின்னர் ஒரு பச்சை நிற பந்தை இடுறாங்க. அதாவது அதில் ஓர்டர் எப்படி இருக்கும்னு சொன்னால், சிவப்பு சிவப்பு பச்சை, இந்த ஓர்டருக்கு தான் என்ன செய்வாங்க, அவங்க அந்த பந்துகளை இடுவாங்க. 2 சிவப்பை விட்டால் திரும்ப ஒரு பச்சை, திரும்ப 2 சிவப்பு ஒரு பச்சை, திரும்ப 2 சிவப்பு ஒரு பச்சை. இப்படியே இவங்க கூடையில் பந்துகள் இட்டுட்டு போகக்குள்ள எத்தனையாவது பந்துன்னு சொன்னால் பச்சை நிறப்பந்து 7வது. இப்போ இது முதலாவது பச்சை நிறப்பந்துனா இப்படி 2 சிவப்பாக நம்ம என்ன செய்வோம், பந்துகளை இட்ட பின்னர் 7வது பச்சை நிறப்பந்தை நம்ம இடக்குள்ள டைம் என்னன்னு கேட்கான். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு தரவு ஒன்று வந்திருக்காங்க. என்னென்னு சொன்னால், முதலாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், அதாவது முதலாவது பந்தை நம்ம கொண்டு போட்ட டைம் என்னென்னு சொன்னால் 8:30. இப்போ நீங்கள் 7வது பச்சை நிறப்பந்தை நீங்கள் கொண்டு போடக்குள்ள டைம் என்னென்னு கேட்காங்க. இதான உங்களோட கேள்வி. இப்போ நம்ம கேள்வி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னால், முக்கியமான தரவு வந்து அறிக்கை தெளிவாக கவனிங்க. இப்போ இந்த 7வது பச்சை நிற பந்துங்கிறது மொத்தம் எத்தனையாவது பந்துங்கிறத முதல்ல கண்டுபிடிங்க. சரியான 7வது பச்சை. இப்போ உதாரணத்துக்கு மொத்தம் நம்ம 3 பந்துகளை இட்டால் தான் இந்த பச்சை நிற பந்து முதலாவது ஆள் அரிப்பார். அப்போ முதலாவது பச்சை, இந்த பச்சை மொத்தமாக பார்த்தோம்னு சொன்னால் 3வது பந்து. இப்போ அந்த 7வது பச்சை எத்தனையாவது பந்து, அதாவது மொத்தமாக எத்தனையாவது பந்துங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கு நமக்கு தந்த தரவு என்னன்னு சொன்னால் 2 சிவப்புக்கு ஒரு பச்சை. இப்போ நம்ம சரியாக யோசிக்கணும், முதலாவது பச்சைக்கு முதல் 2 சிவப்பு. அதே மாதிரி இன்னொரு நான் எழுதி காட்டினேன்னு சொன்னால் சிவப்பு சிவப்பு பச்சை இப்படி போட்டேன்னு சொன்னால் தெளிவாக கவனிங்க. 2வது பச்சைக்கு முதல் 4 சிவப்பு. ஆகவே பச்சையிட 2 மடங்காக சிவப்பு போயிட்டுருக்கேன்னு சொன்னால் பச்சைக்கு முதல் 2 சிவப்பு போட்டிருப்பான். இப்போ தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 7வது பச்சைன்னு சொன்னீங்கண்டா நீங்கள் தெளிவாக ஐடியாவை எடுக்கணும். 7 நீங்கள் 2ஆல் பெருக்கினீங்கண்டா 7 2 14. அதாவது இந்த 7 பச்சைக்கு 7வது பச்சைக்கு முதல் 14 சிவப்பை அவர் என்ன செஞ்சிருப்பார், அந்த கூடைக்கு இடம் மாற்றிருப்பார். இதுதான் விஷயம். இப்போ மொத்தம் நம்ம எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த 7ஐயும் இந்த 14ஐயும் நீங்கள் கூட்டணும். 7ம் 14ம் எத்தனை பிள்ளைகள், 21. இப்போ இந்த 21வது பந்து தான் அந்த பச்சை நிற 7வது பச்சை நிற பந்து. மொத்தமாக நம்ம பார்த்தோம்னு சொன்னால் 21வது பச்சை நிற பந்து. இப்போ 21வது பந்து, இப்போ முதலாவது பந்து 8:30க்கு போடுபடுவது. ஏன்னா 21வது பந்து கேட்டால் நம்ம என்ன செய்வோம், 21 பந்துகளுக்கான அந்த 5ஆல் பேருக்கு டைமை எடுத்து அதை அந்த 8:30 கூட்ட பார்ப்போம். நம்ம தான் ஒரு சின்ன ஒரு பிழை கொண்டு விட்றோம். நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். நிறைய கணக்குகள் செய்திருப்பீங்க. அந்த டெப்லெட் போடுற கணக்குகள், மாத்திரைகள் போடுற கணக்கு, அப்படியான கணக்குகள் வரக்குள்ள நம்ம என்ன செய்வோம்னு சொன்னால் அந்த முதலாவது ஆளை நம்ம கணக்கெடுக்க மாட்டோம். அந்த 21ல் நான் 21 வச்சு கணக்கு செய்ய மாட்டேன், 20 வச்சு 5 இவன். ஏன்னு சொன்னால் பிள்ளைகள் தெளிவாக கவனிங்க. முற்பகல் 8:30க்கு மாற்றப்பட்டால் எது, முதலாவது பந்து 8:30க்கு போட்டுட்டாங்க. அப்போ 8:30லேருந்து 5 நிமிடமாக அந்த 2வது பந்தில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். தெளிவாக விளங்கினீங்க. இப்போ 8:30க்கு நம்ம கையில் அந்த முதலாவது பந்து இருக்காது, அது போடுபட்டு இந்த முதலாவது பந்தை கழிச்சு போட்டு தான் இந்த கணக்கை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஆகவே 21 சொன்னால் முதலாவது பந்தை நம்ம கழிச்சோம்னு சொன்னால் எத்தனை பந்துகள் பிள்ளைகள், 20 பந்துகள். அப்போ 20 பந்துகளுக்கு தான் அந்த 5 நிமிடங்கள் நமக்கு தேவைப்படும். அப்போ 20 5ஆல் பெருக்கினோம்னு சொன்னால் 0 2 10 எத்தனை 100 நிமிடங்கள். இப்போ இந்த 8:30 100 நிமிடங்களை நம்ம என்ன செய்யணும், கூட்டிடணும். 100 நிமிடங்கள் உங்களுக்கு தெரியும். 100 நிமிடங்களை மணித்தியாலம் நிமிடத்துக்கு நம்ம மாற்றினோம்னு சொன்னால் 1 மணித்தியாலம் 40 நிமிடம் வரப்போ, ஒரு மணித்தியாலம் 60 நிமிடம். ஆகவே 1 மணித்தியாலம் 40 நிமிடம் வரப்போகுது. இந்த 8:30 இவரை என்ன செய்யணும், நம்ம கூட்டிடணும். கூட்டுவோம். தெளிவாக கவனிங்க.
நேரங்கள் கூட்டுறதுக்குண்டு தனியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வீடியோ போட்டிருக்கோம். தேவையானாக்குள் பார்த்துக்கொள்ளுங்க, தெளிவாக கவனிங்க. 1:40 ஒரு டைம் கூட்டக்குள்ளே நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால், முதலாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த நிமிடம் 60 வரக்கூட 60 தாண்டி போகக்கூடாது. ஏன்னா இப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும், இதுக்குள்ளே போடாமல் வளமையாக உங்களோட கூட்டலை எப்படி கூட்டுங்கன்னு சொன்னால் 0 3 4 7 8 1 9. இப்போ இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் இவர லிமிட் ஒன்று இருக்கு 59க்கு கூட 60 வரக்கூட 60 தாண்டக்கூடாண்டா ஆகக்கூடியது எனக்கு 59 தான் வரலாம். இப்படி 60 வந்தாலும் 60 தாண்டினாலும் நீங்கள் என்ன செய்யணும், நிமிடத்தில் இந்த மணித்தியாலத்துக்கு அந்த 60 கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 70 60 போனால் எத்தனை வரப்போகுது 10. இங்கே நீங்கள் 60 நிமிடத்தை கொடுத்த மணித்தியாலத்துக்கு 60 நிமிடம் ஒரு மணித்தியாலம். ஆகவே இவர் ஒரு மணித்தியாலம் இங்கே போய் சேர்ந்தாருண்டா 10 வரப்போகுது. ஆகவே இதுக்குரிய விட என்ன அறிக்க போகுதுன்னு சொன்னால் முற்பகல் 10:10 அறிக்க போகுது. சரியா பிள்ளைகள், தெளிவு ஐடியா விளையும் கொள்ளுங்க. முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் அந்த அறிக்கிற 21, அதாவது அந்த பச்சை 21வது பந்தாக இருந்தாலும் நம்ம முதலாவது ஆளை கணக்கெடுக்க முதலாவது ஆளை விட்டு 20 பேருக்கு தான் அந்த 5 நேர இடைவெளிகள் என்ன செஞ்சிருக்கும் போயிருக்கும். ஆகவே அதை வச்சு நீங்கள் 20 வச்சு கணக்கு செய்ய ஆரம்பிங்க. இதே மாதிரி நிறைய கணக்குகள், அந்த முதலாவது விட்டுட்டு செய்கிற கணக்குகள் நிறைய கணக்குகள் இருக்கு. தெளிவாக அது அப்படியான கணக்குகளை இந்த ஐடியாவை பயன்படுத்தி செய்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் உங்களோட 2வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால் இதில் உங்களுக்கு என்ன தரவு சொல்கிறான்னு சொன்னால் 3 வருட இடைவெளியில் பிறந்த 5 பிள்ளைகள் இருக்கலாம். அந்த 5 பிள்ளைகளுக்கு இடையிலான வயதுகள வித்தியாசம் வந்துட்டு 3 வருடமாக ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒருக்கா அந்த பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. இதைத்தான் அந்த தரவில் சொல்கிறாங்க. இவங்க 5 பேர் மொத்த கூட்டுத்தொகை வயதுகள கூட்டுத்தொகை 55. இதில் நடுப்பிள்ளையிட வயது என்ன கேட்காங்க. உதாரணத்துக்கு தெளிவாக கவனிங்க. இந்த 5 பிள்ளைகளையும் நான் இந்த 5 கோடுகள் மூலம் குறிச்சேன்னு சொன்னால் உங்களோட கேள்வி என்ன சொல்கிறாங்க, இது அவ்வளவு பேரையும் கூட்டினா 55 வருவதான்னு சொல்கிறாங்க வயதுகள கூட்டுத்தொகை. இவங்களுக்கு இடையிலான ஒவ்வொரு ஆள்ற வித்தியாசமும் 3 வருடங்கள் அறிக்க போகுது. இப்போ தெளிவாக நம்ம யோசித்தோம்னு சொன்னால் இப்போ கேள்வி யாருன்னு சொன்னால் இந்த அறிக்கிற நடுவில் இவர் தான் இந்த நடுப்பிள்ளையிட வயது. சரிதானே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ நம்ம இந்த கேள்வி எங்கேருந்து செய்ய ஆரம்பிக்கிறோம்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் வந்துட்டு விடை தருவாங்க. நீங்கள் அதில் விடைகளை வச்சு நீங்கள் சும்மா செய்து பார்க்கலாம். சரியான விட இல்லாமல் ஒரு மெத்தடில் நம்ம தெளிவாக எடுக்கிறேன்னு சொன்னால் இப்போ தெளிவாக கவனிங்க. நம்ம இவரை காணணும். முதலாவது அந்த இந்த இருக்கிற இளையவரை காணணும். சரியானே, எப்படி நீங்கள் எடுக்கலாம், இவரை வயது குறைந்தவர் எடுத்தோம்னு சொன்னால் இவர் வயதில் கூடியவராக இருப்பார். மாறி நம்ம எடுத்தோம்னு சொன்னால் இவரை வயது கூடியவர் எடுத்தோம்னா இவர் குறைந்தவராக இருப்பார். அது பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படி பார்த்தாலும் நடு இவர் தான் வந்து சேரப்படுறாரு. நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இவரை வயதில் குறைஞ்சவர் எடுக்க. இப்போ நான் வயதில் குறைஞ்சவரை என்ன செய்யப்படுறேன், முதலாவது காணப்படுறேன். இப்போ ஒரு தொடர்பு கொண்டு இருக்கும். எப்படின்னு சொன்னால் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இவரை விட இவர வயது 3 கூட இருக்கும். இவரை வச்சு மற்ற எல்லார வயதையும் நான் காண்றேன்டா இவர வயதை நம்ம கண்டா 3 கூட்டினா இவர வயது வரும். இன்னும் 3 கூட்டி 6 கூட்டினன்னு சொன்னால் இவரில் இருந்தால் இவர வயதை தெரிஞ்சால் நமக்கு அதில் இருந்து 3 கூட்டினா இவர் வரும், 6 கூட்டினா ஏன்னா 3 வருட இடைவெளி 3 6 9 12 இப்படி கூட்டிகிட்டு போகும் அவங்களோட வயதுகள். இவர வயதுலேருந்து பார்த்தோம்னா உதாரணத்துக்கு இவர வயதை நான் 10 எடுத்தேன்டா இது 13, இது 16, இது 19, இது 22 இருக்கும். சரியானே, இப்போ தெளிவாக கவனிங்க. இப்போ இவர வயதை காண்றதுக்கு ஒரு மெத்தட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னால் இந்த தானே இது அவ்வளவுத்தையும் நீங்கள் கூட்டி மொத்தத்தில் இருந்து கழிச்சு விட்டா இது அவ்வளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இவரில் இருந்து தெளிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 6 9 12ங்கிறது என்னென்னு சொன்னால் இவரில் இருந்து இவங்களோட வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம். சரிதானே, இப்போ இந்த வித்தியாசங்களை நீங்கள் மொத்தத்தில் இருந்து கழிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் எல்லார வயதுகளுமே இவர வயதுகளுக்கு சமனாகிடும். தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த வித்தியாசங்களை நான் கூட்டுறேன். 3 6 9 9 9 18 18 12 எத்தனை பார்த்தோம்னா 30. இப்போ இந்த 55லேருந்து இந்த கூட்டத்தை 55லேருந்து நான் என்ன செய்கிறேன், இந்த 30 கழிச்சேன்டா இந்த 25 இந்த 25க்குள்ளே இந்த 5 பேர வயதும் சமனாக இருக்கும். அதாவது இவர வயதுக்கு சமனாக இருக்கும். சரியான பிள்ளைகள், மேலதிகமாக இருக்கிறத நம்ம கழிச்சு விட்டா எல்லாம் சமனாக இருந்தானே. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கூடையில் 10 மாம்பழம், இன்னொரு கூடையில் 15 மாம்பழம். மேலதிகமாக இருக்கிற அந்த 5 மாம்பழத்தை நான் தூக்கினா 2லையுமே என்ன அரிக்க போகுது 10 மாம்பழம் இருக்க போகுது. அதே வேலையை தான் நான் இங்கே செஞ்சுருக்கேன். சரியான எல்லாத்துலேயுமே இருக்கிறவங்களோட மேலதிக வயதுகளை என்ன செஞ்சுருக்கேன், இவருக்கு மேலதிகமாக இருக்கிற வயதுகளை மொத்தத்தில் வந்து கழிச்சு விட்டேன். வாரது 25. இந்த 25க்குள்ளே இவர வயது என்னையோ மற்ற எல்லார வயது மதம் இருக்க போகுது, அதாவது சமனாக இருக்க போகுதுன்னு சொல்லவார்.
இப்போ 25 இப்போ 5 பேர் இருக்காங்க தானே, நீங்கள் 5ஆல் பிரிச்சிங்கண்டா 25, நீங்கள் 5ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 5 5 25 0. இப்போ என்ன செய்யணும் நம்ம, இவர வயது 5. இப்போ இந்த 25 ரூபாவுக்குள்ளே இவர் எல்லார வயதும் 5 5ஆகவே இருக்க போகுது. இப்போ நம்ம உண்மையான வயது காண்றோம்னா இவர வயது நமக்கு தெரிஞ்சால் 3 3 கூட்டிகிட்டு போனால் இலவாக விட காணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்போ இவர வயது 5, 5ஓட 3 கூட்டி நீங்கள் 8, திரும்ப 5ஓட 6 கூட்டுங்க, அல்லது 3 3 கூட்டி போனாலும் தானே 8 11 14 17. நான் சொன்ன எல்லாத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த 55ங்கிற மொத்த விட வரப்போகுது. சரியான கூட்டுத்தொகை வரப்போகுது. அதாவது கூட்டி பாவம் பாருங்கள், 5ஓட இது 8 5 மட்டும் 13, இது 11 24, 24ஓட இது 14 கூட்டினா 38, 38ஓட இவர் 17 கூட்டினா 55. சரியா வருவது. சரியா பிள்ளை ஐடியாவை தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க. எப்போதும் யார் கேட்டாலும் நீங்கள் முதல்ல இவரைத்தான் காணணும். இவர் காண்றதுக்கு ஐடியா நான் தெளிவாக சொல்லி தந்துட்டேன். மேலதிகமாக இருக்கிற எல்லாரையும் மொத்தத்தில் அந்த கழிச்சு போட்டு 5ஆல் பிரித்து விட்டா என்ன நடக்க போகுது, இவர வயது வரப்போகுது. இவர வயது தெரிஞ்ச உங்களுக்கு நிறைய விதமாக கேள்வி வைக்கலாம். இவர வயதே விடையாக கேட்கலாம், கேட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து 2வது ஆள் கேட்கலாம், 3வது ஆள். இவர் தெரிஞ்ச முறை எல்லாரையும் நம்ம காணக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஆகவே இந்த கேள்விக்குரிய விடையாக வந்துட்டு நம்ம இந்த அறிக்கிற நடுவாழ்ற வயதத்தின 11 வருடங்கள் 11ன்னு நம்ம எடுக்கலாம். 3வது வினாவை பார்த்தோம்னு சொன்னால், இந்த வினா பாத்திரம் ஒன்றில் 128 மாபிள் குண்டுகள் இருக்காம். அதில் ஒரு மாபிள் குண்டு என்ன செய்யுதுன்னு சொன்னால் நிறை கூடியால், அந்த நிறை கூடியால் அந்த 128லேருந்து அந்த நிறை கூடியால் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கு உங்களுக்கு தந்த உதாரணம் என்னென்னு சொன்னால், படிக்கல் இல்லாத தராசு. உங்கள்கிட்ட அந்த படிக்கல் இல்லை, நீங்கள் வெறும் அந்த தட்டு தராசரி தானே, அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய பார்க்கணும்னு சொன்னால் அதுக்கு என்ன அந்த ஒரு மாபிள் குண்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதை நீங்கள் எவ்வாறு விரைவாகன்ற ஒரு வசனம் தந்திருக்காங்க, விரைவாக மிக குறைவாக மிக குறைவான சந்தர்ப்பம் இப்படியெல்லாம் தருவாங்க. குயிக்காக கண்டுபிடிக்கணும். நீங்கள் அதை எவ்வாறு இந்த கேள்வியை நம்ம மூவ் பண்ணணும். இப்போ தெளிவாக கவனிங்க. இப்போ நம்மகிட்ட படிக்கல் இல்லை. இப்போ படிக்கல் இல்லாமல் ஒரு பொருளை நம்ம அளக்குறேன்னு சொன்னால், இப்படி தராசு வந்துக்கிட்டு இப்படி 2 தட்டுகளை கொண்டு காணப்படும். ஏன்னா இதில் நான் இப்போ இப்போ 2 பொருட்களை வச்சு நிறுத்தன்னு சொன்னால், இதில் நிறை கூடியால் வந்துக்கிட்டு என்ன செய்வார், கீழுக்கு போவார். சரி, நிறை கூடியால் என்ன செய்வார், கீழுக்கு போவார். நிறை குறைந்தால் வந்துட்டு மேலுக்கு நிற்பார். இதான் அந்த தட்டு தராசில் வந்துக்கிட்டு லாஜிக் வந்துட்டு. இப்போ தெளிவாக பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த கேள்வியை இந்த தராசை வச்சு எப்படி மூவ் பண்ணலாம்னு சொன்னால், இந்த தராசில் 2 தட்டுகள் இருக்கும். தெளிவாக கவனிங்க. இப்போ நான் என்ன செய்வேன்டா, இந்த 128 நான் 2ஆக பிரித்தல் காட்டலை. நான் 2ஆக பிரிச்சிங்கன்னு சொன்னால் 64 64 வரப்போகுது. இதுக்குள்ளே 64 இதுக்குள்ளே 64 வைக்கும். இப்போ உங்களுக்கு விளங்கணும், இந்த 2ல் ஒரு 64க்குள்ளே தான் என்ன செய்ய போகுது, அந்த நிறை கூடியால் இருப்பார். அதான் நான் சமனான அளவில் வச்சுருக்கேன். 2ஐ தெளிவாக யோசித்தீங்கன்னா விளங்கும். 2க்குள்ளேயுமே 128 2ஆக பிரித்து வச்சோன்னா இந்த 64 இந்த 64 2 தட்டு கிடைக்குதானே, இதுக்குள்ளே ஒரு குண்டு நிறை கூடிய குண்டாக இருக்கும். அப்போ சும்மா யோசித்து பாருங்கள். மற்ற எல்லா குண்டுகளுமே சமனான குண்டு, ஒரு குண்டு மட்டும் நிறை கூடியதுன்னு சொன்னால் அந்த குண்டு இருக்கிற தட்டு என்ன செய்யும், கீழே இறங்கும். இப்போ நான் என்ன செய்வேன், அந்த இப்போ இது எந்த தட்டு கீழே இறங்குதோ அந்த 64 நான் எடுப்பேன். மற்ற 64 எனக்கு தேவையில்லை. சரியான இப்போ உதாரணத்துக்கு இந்த தட்டு கீழே இறங்குதுன்னு சொன்னால் நான் இந்த தட்டில் இருக்கிற 64 எடுப்பேன். இது கீழே இறங்கினா இதில் இருக்கிற அந்த 64 எடுப்பேன். மற்ற 64 எனக்கு தேவையில்லை. என் நோக்கம் என்ன, அந்த ஒரு குண்டை கண்டுபிடிக்கிறேன். மற்ற தேவையில்லாத குண்டல் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் ஒரு தடவை தராசை பயன்படுத்தினேன்னு சொன்னால் இந்த இதில் எதுனாலும் ஒரு 64க்குள்ளே தான் என்ன இருக்கும், அந்த குண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஒரு தடவை தான் தராசை பயன்படுத்தியிருக்கேன். 128 இருந்ததை நான் 64 குறைச்சிட்டேன். திரும்ப அதே ஐடியா என்ன செய்வேன், தெளிவாக கவனிங்க. 64 நான் அடுத்த 64 இருந்து அதை 2ஆக பிரித்து 32 32 போடுவேன். இப்போ இந்த 2 32க்குள்ளே இது நானும் ஒரு 32க்குள்ளே என்ன இருக்க போது, அந்த நிறை கூடியால் இருக்க போகிறாரு. சரி, நீங்கள் நிறை கூடியன்னு சொன்னால் நீங்கள் கடும் பாரமானது எடுக்கக்குள்ள விலங்கு அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். சின்ன ஒரு நிறை கூடியால். சரியான இப்போ இந்த 30 இதே ஐடியா தான். இந்த 32க்குள்ளே ஒரு ஆள் என்ன செய்வார், கீழே போவார் நிறை கூடியால். அப்போ அந்த 32 எடுத்து நான் என்ன செய்வேன், அதை 2ஆக பிரித்து 16 16 கொடுப்பேன். சரியான அதே ஐடியா ஒரு 16 கீழே போவேன், அதை எடுத்து 2ஆக பிரித்து 8 8 கொடுப்பேன். சரியான பிள்ளை. திரும்ப ஒரு 8 எடுத்து அதை 2ஆக பிரித்து 4 4 கொடுப்பேன். திரும்ப என்ன செய்வேன், ஒரு 4 எடுத்து 2 2 கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு 2 எடுத்து நான் என்ன செய்வேன், ஒவ்வொன்றா போட்டேன்னு சொன்னால் பாரம் கூடியால் கீழுக்கு போகிறாரு. அப்போ அவர் தான் யார், நிறை கூடியால்ங்கிறத நம்ம இந்த மெத்தட்டை பயன்படுத்தி இலவாக எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். வேகமாக நீங்கள் 2ஆல் பிரித்து போட்டிங்கன்னு சொன்னால் சரி. இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இத்தனை தடவை நான் தராசை பயன்படுத்தியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 தடவைகள் பயன்படுத்தியிருக்கேன். சரியா பிள்ளை, இந்த கணக்குகள்
இல்லை உங்களோட 4வது வினாவை பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 3வது செய்த அதே வினா தரவை மட்டும் 128க்கு பதிலாக நான் 250 போட்டிருக்கேன். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. நம்ம ஏற்கனவே செஞ்ச கணக்கை விட ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஆகவே இந்த வினாவையும் தெளிவாக விளங்க 2 விதமாக தான் இந்த கணக்கு வார. அதில் ஏற்கனவே 3வது வினா ஒரு மெதட், அது தெளிவாக விளங்கி எடுத்துருப்பீங்க. 4வது வினா 3வது வினாவில் ஒரு சிக்கலும் வராது. நம்ம சும்மா 2 பிரித்து போட்டு செய்கிறது தான். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் வரும். அது என்ன சிக்கல், அதை எப்படி சரியாக செய்கிறங்கிறத தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ வளமையான ஐடியா நமக்கு 3வது கேள்வி தெளிவாக பார்த்தாங்களுக்கு நான் மேலதிகமாக ஒன்றும் கைக்க தேவையில்லை. நான் என்ன செய்ய வேண்டாம், இங்கே தெளிவாக்க வேண்டிங்க. இந்த 250லேருந்து நான் ஒரு குண்டு எடுக்கணும்னு சொன்னால் தராசில் 250 2ஆக பிரித்து 125 125ன்னு கொடுப்பேன். தெளிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. இங்கே 125 இங்கே 125 கொடுப்பேன். இப்போ உங்களுக்கு விளங்கணும், ஒரு 125க்குள்ளே யார் இருப்பா, அந்த நிறை கூடியால் இருப்பார். அந்த தராசு தட்டு கீழே போகக்குள்ள நான் ஒரு 125 எடுத்துருவேன். அந்த 125 எடுத்து நான் திரும்ப என்ன செய்வேன், அடுத்த 2 தராசுகளுக்குள்ள இடக்குள்ள பிள்ளைகள் நமக்கு 3வது கேள்வியில் எல்லாமே இரட்டை எண்களில் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம வடிவாக 2 2ஆக பிரித்து கொடுத்தோம். ஆனால் இங்கே 125 நம்ம 2ஆல் பிரித்து கொடுக்கலாம். இப்போ இன்னைக்கு ஒரு சிக்கல் ஒன்று வருவது. சரியான பிள்ளைகள் அவங்களுக்கு தெளிவாக விளங்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த சிக்கல் என்னென்னு விளங்கும். அப்போ இதை எப்படி நாம் நிவர்த்தி செய்கிறேன், நான் போன கேள்விக்கு விட தரல, உங்களுக்கு இந்த கேள்விக்கு 3 விடை தந்திருக்கேன். இந்த கேள்விகளுக்கு கட்டாயம் உங்களுக்கு அந்த விடையில் உங்களோட சிக்கலை தவிர்க்கிறேன்னு சொன்னால் நீங்கள் அந்த விடையில் ஒரு கண்ணு வச்சுக்கணும். அந்த விடை உங்களுக்கு ஏற்ற மாதிரி தருவாங்க. சரியான எப்படின்னு சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. இந்த 125 நான் 2ஆல் வகுத்தேன்டா எனக்கு 62 தான் வரப்போகுதுண்ணே. 62 நான் கொடுத்தேன்டா எனக்கு 1 மீதி வரும். தெளிவாக விளையாடுங்க. அந்த 1 மீதியை நான் தராசுக்குள்ளே வைக்காமல் வேறையாக வைக்கேன். சரி, நல்ல ஐடியா வச்சுக்கொடுங்க. 125 62 பிரித்தோம்னா 124 தான் வரப்போகுது மொத்தமாக. 1 நான் வேறையாக வைக்கேன். இப்போ எனக்கு 3 சான்ஸ் இருக்குது. அந்த குண்டு எதுக்குள்ளே இருக்குங்கிறதுக்கு 3 சான்ஸ் இருக்குது. இது வரையில் 2 தராசுக்குள்ளே இருக்கணும். இப்போ தெளிவாக விளங்கி கொண்டீங்கன்னா அந்த நிறை கூடிய குண்டு இதுக்குள்ளே இருக்கலாம், அல்லது இதுக்குள்ளே இருக்கலாம், அல்லது இவராகவும் இருக்கலாம். அதாவது தராசுட அசைவுகளை வச்சு என்ன நம்ம கணக்கு செய்கிறோம். இப்போ தராசுட அசைவுகளில் இந்த தராசு கீழுக்கு பெய்த்துன்னு வச்சுக்குவோம். கீழுக்கு போனால் என்ன அர்த்தம் யோசித்து பாருங்கள். இவருக்குள்ளே நிறை கூடிய இருப்பார். நான் இதை எடுத்து அடுத்த மூவை இவரை வச்சு செஞ்சிடுவேன். இவருக்குள்ளே அந்த குண்டு இருந்தால் நான் என்ன செய்வேன், இவர் எடுத்துடுவேன். இப்போது இன்னொரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்குது. 2 தராசுகளும் அசையாமல் அப்படியே நிற்கிட்டு வச்சுக்கோங்க. என்ன விளங்கணும் இதில், அந்த 2 தராசும் அப்படியே நின்றா 2க்குள்ளேயுமே இருக்கிறது சமன். ஆகவே இவர் தான் அந்த நிறை கூடியாளாக இருப்பார். இப்போ நான் இந்த கணக்கை பொறுத்த வரையில் இவரை நிறை கூடியாள் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் மேலுக்கு தந்திருக்கிற விடைகள். அந்த விடைகள் உங்களுக்கு இந்த ஐடியாக்குள்ளால தான் இந்த விடைகளை போடுவாங்க. சரியானே, தெளிவாக கவனித்து கொள்ளுங்கள். இப்போ நான் இந்த தராசு கீழுக்கு இறங்குற மாதிரி தான் நான் அந்த கணக்கை மூவ் பண்ணுவேனே தவிர தராசு சமனாக இருக்கிற மாதிரி நான் யோசிக்க மாட்டேன். சான்ஸ் இருக்கி, ஆனால் அந்த கேள்விக்கு அப்படி நம்ம யோசித்தோன்னா கேள்விக்கு விட வராது. சரியான தெளிவாக கவனிங்க. இந்த தராசு சமனாக இருந்தால் இவர் தான் நிறை கூடியாண்டு நான் எடுத்து இந்த கணக்கை இன்னைக்கே நான் முடிச்சிடுவேன். அடுத்த கட்டம் கொண்டு போக மாட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த நோக்கம் என்ன, அந்த நிறை கூடிய குண்டை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த தராசு சமநிலையில் இருந்துட்டுன்னு சொன்னால் இவர் தான் நிறை கூடியாண்டு நான் கண்டுபிடிச்சிட்டு போய்த்துருவேன். எத்தனை தராசை வந்துட்டு நான் பயன்படுத்தியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தரம் 2வது தரம். அப்போ 2ங்கிறது விடையில் இருக்கான்னு பார்த்தா இல்லை. அப்போ எப்படி அந்த கேள்வியை எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் இவர் வந்துக்கிட்டு என்ன இல்லை, அந்த நிறை கூடியால் இல்லைங்கிறத வச்சு அந்த கணக்கு எடுத்திருக்காங்க. சரியான ஒரு வேளை 2 விடையாக இருந்தால் நீங்கள் யோசிக்கலாம், நான் 2 விடை அப்படி வர மாதிரி தரமாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் அந்த டைம்களில் குழம்பிடும். இன்றைக்கி இருக்கிற குழப்பத்தை நீங்கள் விடையை வச்சியான்னு என்ன செய்யலாம்டா நிவர்த்தி செய்யலாம். இப்போ நாம் இப்போ விடையை வச்சு பார்க்கலாம். கட்டாயம் இந்த குண்டு என்ன இல்லை, நிறை கூடிய குண்டு இல்லை. அப்போ நாம் என்ன செய்யணும், இதுக்குள்ளே எது நானும் 62க்குள்ளே அந்த நிறை கூடியால் இருக்க போகிறாருன்னு பார்த்து நான் என்ன செய்வேன், ஒரு 62 எடுத்து 31 நான் பிரித்து கொடுப்பேன். இப்போ ஒரு 32 கீழுக்கு போகுது. அப்போ அந்த 31 எடுத்து திரும்பியும் இதே பிரச்சனை வரப்போகுது. எப்படி 31 2ஆல் பிரித்தோம்னா 15 ஒன்றை வெளியால் வைப்போம். இதுக்கு நான் பயன்படுத்திய அதே ஐடியா தான் இதுக்கும் பயன்படுத்த போகிறேன். இவர் நிறை கூடிய குன்று தராசு சமநிலையிலிருந்து இவர் நிறை கூடிய குன்றாக இருந்தாருன்னு சொன்னால் 1 2 3 4வது சந்தர்ப்பத்தில் என்ற கேள்வி முடிஞ்சிடும். 4ங்கிற விட இருக்கா பாருங்க, இல்லை. சரியான ஆகவே இது கேள்வி எடுத்தால் இப்படி யோசித்திருக்காங்க. இது வந்துக்கிட்டு என்ன இல்லை, நிறை கூடிய குண்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த வட்டம் நாம் என்ன செய்வோம், அப்போ இந்த 2க்குள்ளே அந்த நிறை கூடியது இருக்கே அவரை பிரிப்போம். 7 7 1 பிரிப்போம். அதே ஐடியா 5 விடையில் இருக்காண்டு பாருங்கள், இல்லை 5வது சந்தர்ப்பம். அப்போ வேறு யாராக இருக்க மாட்டார், நிறை கூடியாளாக இருக்க மாட்டார். அப்போ இது 2க்குள்ளே ஒன்றா இருக்கும். ஆகவே 7 எடுத்து
3 3 1ன்னு நான் பிரிக்கேன். திரும்பியும் அதே ஐடியா என்ன 1 2 3 4 5 6வது இதை நான் நிறையக்கூடிய கொண்டு எடுத்தேன்னா 6வது சந்தர்ப்பத்தோட 6வது தராசை பயன்படுத்தினது அப்புறம் என்ன நடக்க போகுது என்ன கேள்வி முடிஞ்சிடும் 6ங்கிற விடையில் இல்லை. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த 3 எடுத்து இது நான் ஒரு 3க்குள்ளே இருப்பாருண்டு இதை நான் என்ன செய்ய போகிறேன் 1 1 1ன்னு பிரிக்க போகிறேன். இது அப்புறம் நமக்கு என்ன வந்தாலும் கேள்வி முடிஞ்சிடும். இந்த தராசு கீழுக்கு போணுச்சுன்னு சொன்னால் நான் இவர் எடுத்துருவேன், இது கீழுக்கு போனால் இவர் எடுத்துருவேன். 2 தராசும் சமனாவினுச்சுன்னு சொன்னால் 2 தராசுகளும் சமநிலை அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் இவர் தான் அந்த நிறைகூடியால்னு அடுத்துருவேன். அப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம கேள்வி எப்படி முடிஞ்சிடும். இப்போ தெளிவாக கவனித்தோம்னு சொன்னால் எத்தனை தடவை நம்ம தராசை பயன்படுத்தியிருக்கோம்னு பார்த்தோம்னா 7 தடவை நம்ம தராசை பயன்படுத்தியிருக்கோம். ஆகவே தெளிவாக விளங்கி பிள்ளைகளோட 5வது வினா ஒரு எண்கோளம். இந்த வீடியோட இறுதி வினா நான் இந்த வீடியோவை அந்த எண்கோளத்தில் முடிக்கேன். தெளிவாக கவனித்து கொள்ளுங்கள். இது கட்டாயம் நீங்கள் செய்து பார்த்துட்டு இந்த விளக்கத்தை பாருங்கள். வித்தியாசமான ஒரு ஐடியா கட்டாயம் இதில் விளக்கத்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடுவில் இருக்கிற இந்த வட்டத்துக்கு இருக்கிற இலக்கங்கள் எல்லாருமே இந்த வளைச்சிருக்கிற அந்த சதுரத்துக்கு இருக்கிற இலக்கங்களால் வகுப்படக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் தந்திருக்காங்க. அப்போ நம்ம அதை வகுத்து பார்ப்போம். வேகமாக வகுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும். மனதால் குயிக்காக வகுக்க தெரிஞ்சாக்களுக்கு ஈஸி. 64 நீங்கள் 4ஆல் வகுத்தா 16, 36 நீங்கள் 4ஆல் வகுத்தா 9, 76 4ஆல் வகுத்தா 19, 48 நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா 12. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வகுத்த நம்பர்ஸுகளுக்கும் இதுக்கு இருக்கிறாக்களுக்கும் ஒரு தொடர்பு கொண்டிருக்கும். நிறைய பேர் இப்போ பிடிச்சிருப்பீங்க மெதட்டை தெளிவாக நீங்கள் 8 மற்றும் 16, 5 4 9, 10 9 19, 6 6 12. இந்த ஐடியாவை நான் இங்கே அளவு பிரயோகிச்சு பார்க்கணும். தெளிவாக நீங்கள் 38 நான் 2ஆல் வகுத்தேன்டா 19, 34 2ஆல் வகுத்தா 17, 26 நான் 2ஆல் வகுத்தேன்டா 13, 20 2ஆல் வகுத்தேன்டா 10. இப்போ பாருங்கள் 10 9 19, 5 5 10, 6 மேலும் 13, 9 8 17. இப்போ இதே ஐடியாவை இங்கே பாவிச்சு நம்ம விட எடுப்போம். நம்ம விட எடுக்கிறதுக்கு எனக்கு தேவை இவர் மட்டும்தான் எனக்கு தேவை. தெளிவாக கவனிங்க. நான் இப்போ என்ன செய்ய போகிறேன் தெளிவாக கவனிங்க. இந்த 48 ஏன்னா இந்த 48 இங்கே தெளிவாக கவனிங்க. இந்த 36 நீங்கள் 4ஆல் வகுத்து 9 இங்கே போட்டிருக்கீங்க. ஆகவே இந்த 48 நான் 3ஆல் வகுத்தேன்னு சொன்னான். 48 3ஆல் வகுத்தேன்டா இத்தனை வரப்போகுதுங்க 16 வரப்போகுது. இந்த 16 இவரையும் கூட்டி வராலே இருக்க போகிறார். என்ன உங்களுக்கு விட தந்திருப்பாங்க. தெளிவாக கவனிங்க. நம்ம விட தரல நான் அதை வச்சு இது 16ன்னு சொன்னால் 8ஓட யாரை கூட்டினா 16 வரப்போகுது. 8ஓட 8 கூட்டினா தான் 16. ஆகவே இந்த கேள்விக்குரிய விடையாக நம்ம என்ன எடுக்கலாம் 8ங்கிற விட எடுக்கலாம்.